ஓகே, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லெசன் 4ல ஸ்ட்ரிங் ஸ்பிளிட்டிங். இந்த ஸ்பிளிட்டிங்க்கு அர்த்தம் என்னன்னா செப்பரேட், ரைட்டா? செப்பரேட், ரைட்டா? இந்த செப்பரேட்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சு எதை வச்சு அப்படின்னு கேட்டா ஸ்பேஸ். எதை வச்சு? செப்பரேட்டர் வந்து எதெல்லாம் இருக்கலாம்னா ஸ்பேஸா இருக்கலாம், காமாவா இருக்கலாம், ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல ஸ்பேஸ். இந்த ரெண்டை மட்டும் கூட நீ ஞாபகம் வச்சுக்க போதும். இருக்குல்ல ஸ்பேஸ், ஸ்பேஸ வச்சு பிரிச்சிடணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்பேஸ வச்சு பிரிக்கணும். இப்ப இங்க பாரு, எக்ஸாம்பிள் பாரு, இந்த இருக்கு பாரு, இந்த ஸ்ட்ரிங்க பாரு. இது என்னது? இது ஸ்ட்ரிங். அப்ப இதுல நீ என்ன குறிக்கணும்? ஸ்ட்ரிங்னு குறிச்சிரு. இது என்னன்னு குறிச்சிரு? ஸ்ட்ரிங். குறிக்கிறது தான் நான் இப்படி போட்டு வைக்கிறேன், சரியா? ஹேஷ் போட்டா கமெண்ட், குறிக்கிறத இங்க போட்டு வைக்கிறேன், சரியா? இப்ப நீ என்ன பண்றனா இத பிரிச்சுது. இந்த இருக்குல்ல, இதுல என்ன குறிக்கணும்னு சொல்றேன். ஸ்பிளிட் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யணும்னா செப்பரேட், செப்பரேட் பண்ணும், ரைட்டா? செப்பரேட். இதுல இத குறிச்சிரு, ரைட்டா? இப்ப இது செப்பரேட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தேன்னா நல்லா கவனி. இதுல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால தெரியல. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலி உனக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன சொன்னேன்? செப்பரேட் பண்ணும் ஸ்பேஸ வச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ இந்த பாரு. அப்ப இத பிரிச்சு லைன் 1 அண்டர்ஸ்கோர் ABCDF இத தனியா எடுத்துருச்சு, கமா. அடுத்தது பாரு, லைன் 2 ஹைஃபன் அண்டர்ஸ்கோர்ல ஹைஃபன் ABC. அடுத்து பாரு, இந்த ஸ்பேஸ் வந்த உடனே அடுத்து என்ன இருக்கு? லைன் 4 ஹைஃபன் ABCD. இப்படி மூணா பிரிச்சு காமிச்சிருச்சு, கமா போட்டு பிரிச்சு காமிச்சிருக்கு, ரைட்டா? இது ஒண்ணு போல இருந்தத. இதுல இந்த ஸ்லாஷ் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஸ்லாஷ் n அப்படிங்கிறது என்னன்னா நியூ லைனை குறிக்கும், புதிய லைன், நியூ லைனை குறிக்கிறது ஒரு வார்த்தை. அல்லது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்லாஷ் வந்தாலே அதை எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இதுல என்ன அர்த்தம்னா நியூ லைன். இந்த ஸ்பெஷல் மீனிங் இருக்கிறத இந்த செப்பரேட்ங்கிறது விட்டும். அதே இது அந்த ஸ்பெஷல் மீனிங் இருக்கிறதையும் சேர்த்து பிரிச்சு காட்டணும்னு நினைச்சேன்னா என்ன போடணும்னா -1 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ வச்சு பிரிச்சிரு, -1 அப்படின்னு போட்டேன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து எடுத்துக்கோ. அப்ப அவுட்புட்ல பாரு, இந்த ஸ்பேஸ் வச்சு பிரிச்சுட்டு ஸ்லாஷ் என்னையும் சேர்த்து அவுட்புட்ல கொடுத்துரும். அப்ப இதுவும் என்னதான் செய்யும்னா செப்பரேட், ரைட்டா? இதுவும் என்னதான் செய்யும்னா செப்பரேட், செப்பரேட், செப்பரேட் வித் நியூ லைன். நியூ லைனையும் சேர்த்து எடுத்துக்கும், நியூ லைனையும் சேர்த்து எடுத்துரும், ரைட்டா? இந்த செப்பரேட் என்ன பண்ணிரும்? ஒமிட் நியூ லைன். இதுதான் இதுல குறிச்சு வைக்கணும்னு சொன்னதுல அது, ரைட்டா? சோ இப்ப இதுல பாரு, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துருவோமா? இந்த அவுட்புட் வருதான்னு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பை ஸ்கிரிப்டர் எடுத்து இந்த போட்டுட்டேன். போட்டுருவோமா? போட்டுட்டு ரன் பண்றேன். ரைட், மேல ஆன்சர் இருக்கு. இந்த இருப்ப நீ ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ஸ்பேஸ் இருக்கா, இந்த இடத்துல ஸ்பேஸ வச்சு பிரிச்சிருச்சு, மூணா பிரிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சோ இது தனியா வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த இது தனியா வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு மிச்சம் இருக்கிறது தனியா வந்துருச்சு. இது இப்படி கொடுத்தேன்னா நியூ லைன் வராது, ஸ்லாஷ் n இருக்கிறது வராது. வரணும்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பிளிட்டுக்குள்ள எஸ்டிஆர்ங்கிறது இந்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட், அது ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட், ரைட்டா? ஸ்பேஸ வச்சு பிரிக்கணும். -1 கொடுத்தேன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அவுட்புட் பாத்துட்டியா? அடுத்தது பாப்போமா? சோ நெக்ஸ்ட் இது இந்த இருக்குல்ல, இது ஈஸி. இந்த இது ஒண்ணு புரிஞ்சுட்டா எடுத்து ஈஸி. இங்க பாரு,
str1ல ABCDE கமா இந்த டபுள் கொட்டேஷன்ல இருக்கிறது ஃபுல்லா ஒண்ணு போல இருக்கும். இப்ப இந்த பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணா str1 டாட் ஸ்பிளிட் பிரிச்சிரு. கொட்டேஷனுக்குள்ள எதை வச்சு பிரிக்கணும்னா கமாவை வச்சு பிரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கமா இந்த இடத்துல கொட்டேஷனுக்குள்ள ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த இடத்துல கொட்டேஷனுக்குள்ள ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்ப ஸ்பேஸ வச்சு பிரின்னு அர்த்தம். இதுல எதை வச்சு பிரிக்க சொல்ற அப்படின்னா கமாவை வச்சு பிரி. அப்ப எங்கெல்லாம் கமா இருக்கு? இந்த ஒரு கமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு கமா இருக்கு. அப்ப இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தனியா வந்துரும். இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது இது தனியா வந்துரும். அப்புறம் இது மொத்தமும் தனியா வந்துரும். கமா வச்சு பிரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாரு, பிரிண்ட் str2 2ல என்ன இருக்கு? எது வேணாலும் கொடுத்துக்கோ, என்ன வேணாலும் உள்ள கொடுத்துக்கோ. இதுல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா பர்பஸா தான் இந்த லெஸ் தேன் கேரக்டரை போட்டு வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன கொடுத்துட்டேன்னா இந்த str2 டாட் பிரிண்ட் கொடுத்துரு, அப்பதான் டிஸ்பிளே ஆகும். str2 டாட் ஸ்பிளிட் பிரிச்சிரு. எதை வச்சு அப்படின்னா லெஸ் தேனை வச்சு. அப்ப லெஸ் தேனை வச்சுன்னா அந்த லெஸ் தேன் எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு, அதெல்லாம் தனித்தனியா எடுத்துரும். லெஸ் தேன் இந்த இடத்துல இருக்கா, அப்போ 14 தனியா எடுத்துரு. லெஸ் தேன் இங்க இருக்கா, 65 தனியா எடுத்துரு. லெஸ் தேன் இங்க இருக்கா, 189 தனியா எடுத்துரு. லெஸ் தேன் இங்க இருக்கா, 235 தனியா எடுத்துரு. மிச்சம் இருக்கிறத தனியா எடுத்துரு. அது எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு ரெண்டா பிரிச்சு விட்டுரு. 14 தனியா, 65 தனியா. இங்க இந்த லெஸ் தேன் இருக்கா, அப்ப 65 தனியா, 189 பிரிச்சிரு. அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன நான் குறிக்கணும்? இதுல நல்லா குறிச்சுக்கோ. இது என்னன்னு குறிச்சுக்கோ, ஸ்ட்ரிங். இதுதான் கிவன் ஸ்ட்ரிங்னு குறிச்சுக்கோ. என்ன குறிக்கணுமோ அதை என்ன செஞ்சேன், ஹேஷ் போட்டு வச்சிருக்கேன். ரைட்டா? இதுல என்ன குறிக்கணும்? இதுவும் ஸ்ட்ரிங் தான். அடுத்த ஸ்ட்ரிங் ஒண்ணு கொடுத்துருக்கேன், 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். எப்படி வேணாலும் கொடுத்துக்கோ, பிரிச்சு காட்டு, அவ்வளவுதான். ரைட்டா? அப்புறம் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா செப்பரேட் வித் எதை வச்சு செப்பரேட் பண்ணிருக்க? கமா. அதை குறிக்கணும். இந்த ஸ்பிளிட்டுக்கு பிராக்கெட், இது பிரிண்ட்டுக்குரிய ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட், ஸ்பிளிட்டுக்குரிய ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் இது. சரியா? எதை வச்சு பிரிச்சிருக்கேன்னா கமா. அப்ப கமா எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு தனித்தனியா எடுத்து விட்டுரு. இதுல என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இதுல எதை வச்சு பிரிச்சிருக்கோம்? லெஸ் தேன் வச்சு பிரிச்சிருக்கோம். அப்ப செப்பரேட் வித் லெஸ் தேன். எதை குறிக்கணுமோ அதை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஹேஷ் போட்டிருக்கேன். ரைட்டா? இப்ப இதுக்கு அவுட்புட் பாத்துருவோமா? இத அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பிரிண்ட் சும்மா தான் போட்டிருக்கேன், அடுத்த லைனுக்கு வந்துடும். அதை வேணா எடுத்துருவோம், அந்த பிரிண்ட வேண்டாம். இந்த பிரிண்ட வேணா தூக்கிடுவோமா? ரைட். இப்ப ரன் பண்றேன் பாரு. இத வந்துட்டா இந்த காமா, இந்த str1 பிரி செப்பரேட். எங்க இருக்கும்போது காமா, இது காமா இருக்கா, இதையும் பிரிச்சு விட்டுரு. இந்த இடத்துல காமா இருக்கா, இதையும் பிரிச்சு விட்டுரு. அவ்வளவுதான். அப்ப இது மட்டும் தனியா வந்திருக்கு. 1 2 3 4 5 தனியா வந்திருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் தனியா வந்திருக்கு. அடுத்ததுல பாரு, str2 டாட் பிரிச்சிரு. எதை வச்சுன்னா லெஸ் தேன். இந்த லெஸ் தேன்ங்கிற சிம்பிள் இந்த இடத்துல இருக்கா, அப்ப இதை தனியா பிரிச்சிரு. 14 தனியா, 65 தனியா வந்துருச்சு. அப்புறம் இந்த இடத்துல லெஸ் தேன் இருக்கா, அப்போ 189 தனியா வந்துடும். இந்த இடத்துல லெஸ் தேன் இருக்கா, 235 தனியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 456 தனியா வந்துருச்சு. சரிதானா? அடுத்தது இங்க பாரு, இதுவும் ஈஸி தான். இங்க பாரு, இதுல ஒரு நம்பரை கொடுத்து வச்சிருக்கேன். இது ஸ்ட்ரிங் தான். டபுள் கொட்டேஷன் கொடுத்தா இதை என்னன்னு குறிக்கணும்? ஸ்ட்ரிங். இப்ப பாரு, இத ஸ்பிளிட் எதை வச்சு பிரிக்க சொல்லிருக்கேன்? டாட்டை வச்சு, புள்ளிய வச்சு பிரிச்சிரு. அப்ப அவுட்புட்ல புள்ளிக்கு முன்னாடி உள்ளது தனியா வந்துடும், புள்ளிக்கு பின்னாடி உள்ளது தனியா வந்துடும். இப்ப இந்த இடத்துல என்ன குறிக்கலாம்னா ஸ்ட்ரிங் செப்பரேட் வித் டாட். ரைட்டா? செப்பரேட் வித் டாட். எதை குறிக்கணுமோ அதை என்ன செஞ்சு போட்டுறேன், இது பண்ணி வச்சிடறேன். ரைட்டா? சோ இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துருவோமா? ரைட். இத காப்பி பண்ணிக்கிறேன், போட்டுருவோமா?
இந்த பிரிண்ட் கூட தேவையில்லை, இந்த பிரிண்ட தூக்கிடுவோம். ரைட்டா? ரன் பண்றேன் பாரு. ஒரு வார்னிங் வந்திருக்கு, ஆனா பிரிஞ்சிருக்கு பாரு. வார்னிங்க விட்டுறலாம். இந்த பாரு 120 செப்பரேட் எதை வச்சு, டாட்டை வச்சு. அப்ப இந்த டாட்டுக்கு முன்னாடி 123 இருந்தது தனியா வந்துருச்சு, கமா போட்டு டாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தனியா வந்துருச்சு. சரிதானா? அடுத்தது பா, இதுல பாரு ஸ்பிளிட் வித் கமான்னு கொடுத்துட்டு, அப்ப கமாவை வச்சு பிரிச்சிடணும். சோ கமா வச்சு பிரிக்குதான்னு பாப்போமா? இந்த ஏபிசி இதுல 2 கமா, இது உனக்கு சரியா தெரியல, நாங்க காப்பி பண்ணி காட்டுறேன், அப்புறம் அவுட்புட் பார்ப்போம். சரியா? கமா வச்சு பிரிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஏபிசி தனியா, ஏஏஏ தனியா, சிசிசி தனியா, டிடிடி தனியா, இஇஇ தனியா. இதுல எல்லாம் கமா இருக்கு, இந்த இடத்துல 2 கமா வந்துருச்சு, அதனால அது ஒரு கமாவையும் தனியா காமிச்சிருச்சு, அவ்வளவுதான். ரைட்டா? சோ இப்ப இதை நான் போடுறேன், கமா வச்சு பிரிச்சிரு. அப்ப இது என்னது, இதுல என்ன குறிக்கணும்? இது ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங், இது வந்து செப்பரேட் வித் கமா. கமா வச்சா செப்பரேட் பண்ணிருக்கோம். முன்னாடியும் கமா வச்சு பார்த்தோம், ஆனா என்ன வித்தியாசம்னா இதுல 2 கமா இந்த இடத்துல இருக்கு, அதனால அது என்ன பண்ணிருக்குன்னா அந்த கமாவை எக்ஸ்ட்ராவா ஒரு கமா காமிச்சிருப்பாரு. நார்மலா என்ன வரும்னா ஏஏஏ கமா சிசிசின்னு வரணும், இடையில இன்னொரு கமா இருக்கிறத அது காமிக்கும், அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப இதுல குறிச்சிட்டு ரன் பண்ணுவோமா? இதை நான் ரன் பண்றேன். வார்னிங் வருது, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த இருக்கா ஏஏஏ சிசிசி டிடிடி இஇஇ, இந்த இடத்துல 2 கமா இருக்கிறதுனால அது அந்த கமாவை காமிச்சிருக்கு. ஓகேயா? அண்ட் தென் அத ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா காமிச்சிருக்கு. இந்த இருக்குல்ல ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா காமிச்சிருக்கு. இந்த கமாக்கு பதிலா ஒரு எம்டி ஸ்ட்ரிங், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா காமிச்சிருக்கு. சோ இதுல என்ன கொடுத்துக்கலாம்? ரைட், கமா. சோ இதுல அவுட்புட்ல என்ன குறிக்கலாம்? சோ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அது காமிக்குது. ரைட்டா? எம்டி ஸ்ட்ரிங். சோ இதுல என்ன குறிக்கலாம்னா கமா shown as empty string, ரைட்டா? ரைட். அடுத்தது பாரு, இதுவும் அதேதான்ப்பா, கமா வச்சு பிரிச்சிரு, ஸ்பிளிட். இது கரெக்டா ஸ்பிளிட் எழுதிடணும், str.split பிரிண்ட்க்கு உள்ள எழுதணும், கமா வச்சு பிரி. ஆனா எப்படி பிரிக்கலாம்னா 0 1 2, அப்ப இது அதாவது ஏஏஏ பிபிபி. ரைட்டா? இது 0 இது 1, அடுத்து ரெண்டாவது மொத்தமா வந்துடும், அதுதான் இந்த 2ன்னு போட்டது. ரைட்டா? இங்க பாரு, இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங். ரைட்டா? ரைட்டா? இந்த 2ங்கிறது தான் மேக்ஸ் ஸ்பிளிட். ஸ்பிளிட் அப் டு 2 அப்படின்னு போடும். இதுல என்ன குறிக்கணும்? ஸ்பிளிட் அப் டு 2. இப்ப பாப்போமா இது எப்படி இருக்குன்னு? போடுவோமா? இங்க ஒரு 2 போட்டதுனால இதுல வார்னிங் வந்துருக்கு, பரவாயில்ல, ஸ்க்ரோல் பண்ணி அவுட் பாத்துக்கலாம். பாரு, ஏஏஏ பிபிபி, இது 0th பொசிஷன்ல இருக்கிறது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது, 2 வரைக்கும் தான், செகண்ட் பொசிஷன் வரைக்கும் தான். இப்ப இதே நான் 3 போட்டேன்னா என்ன வருதுன்னு பாரு, சிசிசி வரைக்கும் வரும். ஏஏஏ 0th பொசிஷன், பிபிபி, சிசிசி 3 போட்டேன்னா 3 வரைக்கும் உள்ளது தனித்தனியா வந்துட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது மொத்தமா வந்துருச்சு, டிடிடியும் இயும் சேர்ந்து வந்துரும். இதுல நான் 2 போட்டிருந்ததுனால ஸ்பிளிட் அப் டு 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். புரிஞ்சது தானே? ரைட்டா? அதாவது கமா வச்சு பிரிச்சுக்கோ, 2 வரைக்கும் தான்.
ரைட்டா? அப்ப பிபிபி வரைக்கும் தான் ஸ்பிளிட் ஆகும், மத்தது மொத்தமா வந்துடும். இருக்குல்ல, 2 போட்டதுனால பிபிபி வரைக்கும் ஸ்பிளிட் ஆகும், மத்தது அப்படி மொத்தமா வந்திருக்கு. ரைட்டா?